155வது எபிசோட்ல பேர்லாம் போன எபிசோட்ல ஸ்கை ஐஸ்லாண்டுக்குள்ளே வந்துட்டாங்க. அங்க பார்த்தா கோனிஷ்னு ஒரு பொண்ணை பாக்குறாங்க. அந்த பொண்ணு அவ வீட்டுக்கும் கூட்டு போறா, வாங்க சாப்பிட போறான்னு சொல்லிட்டு. ஆனா நாமி மட்டும் வேவர் எடுத்துட்டு தனியா போயிருக்கா. ஒரு காட்டு முன்னாடி போய் நின்னுக்கிட்டு இருக்காவா. உன்னை சாஞ்சிக்கு இருக்கான். நாமி வந்து இங்க காணோம், அவ எங்க போயிருப்பான்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை அந்த கார்னருக்கு போயிருப்பாளோ, அப்பர் யார்டுக்கு போயிருப்பாளோன்னு சொல்லிட்டு அப்பா சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்பர் யார்டா அப்பனா என்னன்னு சொல்லி லூஃபி கட்டுக்கிட்டு இருக்கான். அங்கதான் கடவுள் இருப்பாங்கன்னு சொன்னாங்க, அங்க வந்து போக கூடாது, அது தடை செய்யப்பட்ட இடம்னு சொல்லிட்டு இருக்கா கோனிஷ். இந்த இடத்துக்கு யாருமே போக கூடாது, அது ரொம்ப புனிதமான இடம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கடவுள் வாழும் இடமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நாமி வந்து அந்த காட்டுக்கு முன்னாடி தான் நிக்கா. என்னது கடவுள் அங்க இருக்காங்களான்னு சொல்லி லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். யாருமே அந்த ஐலாண்டுக்குள்ள இது வரைக்கும் போனது இல்லையான்னு சொல்லிட்டு அவனே கேட்கான். கடவுள் வாழுத இடம் வந்து ஸ்கை ஐஸ்லாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சோப்பர் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா, ஸ்கைப்பியா வந்து கடவுள் வாழுத இடம் தான். அது வந்து அல்மைட்டி காட் எண்ணூறு அவங்க தான் இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கா. உலகத்துல நடக்க எல்லாருமே காட் எண்ணூருக்கு தெரியும் சொல்லிட்டு இருக்கா. எல்லாமே சொல்லி லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா, இப்ப கூட அவர் நம்மள பாத்துக்கிட்டு இருப்பாருன்னு சொல்லிட்டு இருக்காவா. என்னது அவர் நம்மள பாத்துக்கிட்டு இருப்பாரான்னு சொல்லிட்டு சோப்பர் ஒரு பக்கம் மிரண்டுட்டான். கடவுளான்னு சொல்லிட்டு சோரோ தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கான். நீ கடவுளா நம்ப மாட்டிய சோரோன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் சோப்பர். கடவுள் இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா அதை பத்திலாம் நான் ஒண்ணு கவலைப்பட போறதில்ல, முதல்ல இருந்து எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். நான் கடவுள் இல்லன்னா சொல்ல வரல, நான் நம்புறேன்னு சொல்ல வர்ற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். யாரெல்லாம் கடவுள் நம்புறாங்களோ அவங்கள்ட்ட இல்லன்னா நான் சொல்லவும் விரும்பலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். யாருல கடவுள் இருக்காங்கன்னு சொல்றீல்ல கோனிஸ், நீ இது வரைக்கும் கடவுளை பாத்திருக்கியான்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். அங்கெல்லாம் போகவே கூடாதுன்னு சொல்றா அவ. அது ஒரு புனிதமான இடம், அந்த இடத்துக்கு நாங்கெல்லாம் அலோடே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க கோனிஷ். நாமியே காட்டுறாங்க. என்னது ஸ்கை ஐஸ்லாண்ட்ல ஒரு இடம் இருக்கு, அது காடே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிச்சு பாத்துக்கிட்டு இருக்காவா. லூஃபியே காட்டுறாங்க. என்னது யாருமே அந்த இடத்துக்கு போக கூடாதா, யாரும் காலடி தடம் வச்சிருக்க மாட்டாங்களான்னு சொல்லி லூஃபி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். உசப் மறந்துட்டான். டேய் நீ இந்த மாதிரி சந்தோஷப்படாதடா, இப்படி சந்தோஷப்பட்டாலே எங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். பிடிச்சி ஆட்டாட்டுன்னு ஆட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா நம்மளால சிரிச்சுக்கிட்டே இருக்கான். டே நீ சிரிக்காதடா சொல்றான் அவன். உங்களுக்கு புரியுது, நாங்க அங்க தானே போக கூடாதுன்னு சொல்லி லூஃபி சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அவன். அந்த இடத்துக்கு நம்ம போக கூடாதுன்னு சொல்லிட்டு அவனே நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். எல்லாத்துக்குமே புரிஞ்சிருச்சு, சரிடா இவன் கண்டிப்பா அந்த இடத்துக்கு போகத்தான் போறான், பிரச்சனை இழுக்க போறான்னு சொல்லிட்டு தொங்கிருச்சு எல்லாத்துக்கும் தலையே. கடவுள் சொல்றீங்களா, ஏன் அந்த இடத்துக்கு போனா அவரெல்லாம் உங்களை மன்னிக்க மாட்டாரா, ஏன் அப்படி சொல்றீங்கன்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவரோட புனிதமான இடத்துல நம்ம தப்பாலாம் காலடி தடம் வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பக்கம் கோனிஷ். என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்ல, எனக்கு அதெல்லாம் கவலை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. இங்க ஒரு பக்கம் செதர்தான் சோப்பர். யாராச்சும் கால் எடுத்து வச்சோம்னா அவரே மதிக்க மாட்டாடா, கடவுள் நம்மள கொல்ல போறான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் சோப்பர். யாருக்குள்ள காலடி வச்சா அப்படி என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரோபின் கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கா கோனிஷ். யாரு உள்ள போறாங்களோ அவங்க திரும்பி வரமாட்டாங்க, அதான் உண்மைன்னு சொல்றாரு கோனிஷோட அப்பா. என்னது உயிரோட வரமாட்டாங்களான்னு சொல்லிட்டு. ஆமா, நான் அதனாலதான் நாமி பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அவ அப்பர் யார்டு பக்கத்துல மட்டும் போயிட்டானா பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரிடா டைம் வேஸ்ட் பண்ண வரண்டா, வாங்கடா நாமியை கண்டுபிடிக்கலான்னு சொல்லி லூஃபி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு கண்டிப்பா தெரியும் நாமி அங்கதான் போயிருப்பான்னு சொல்லிட்டு. நாமியும் அந்த காட்டுக்கு வாசல் நின்னுக்கிட்டு இருக்கா. என்ன பெரிய பெரிய மரம்லாம் இருக்கு, இதெல்லாம் லேண்ட்ல தானே இருக்கும், ஸ்கை ஐஸ்லாண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காவா. மரம்லாம் வளர்ந்தது பார்த்தா ஆயிரக்கணக்கான வருஷமா வளர்ந்த மாதிரிலாம் தெரியும் சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கா. பொக்கிஷம்லாம் கண்டிப்பா இங்க தாண்டா இருக்கும்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம ஒரு சத்தம் வந்துகிட்டு இருக்கு. பொக்கிஷம் கண்டிப்பா இங்க இருக்கும், இதுக்கு மேலதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வந்துகிட்டே இருக்கு. அங்க யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாமி கண்டுபிடிச்சா பார்த்தா ஏதோ ஒரு சத்தம் அங்க இருந்து வந்துகிட்டு இருக்கு. வேவர் தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கா. உன்னை சாஞ்சி கூப்பிடுறான். டே லூஃபின்னு சொல்றான். டே கொஞ்சம் பொருடா, நான் சாப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பனா நாமிக்கு என்ன ஆனாலும் உனக்கு பிரச்சனை இல்லையாடா, ஏன்டா அப்படி பண்றேன்னு சொல்லிட்டு சாஞ்சி கட்டிக்கிட்டு இருக்கான். நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் நம்மளும் வேட்டை அடிக்கிட்டு இருக்கான். சாஞ்சி கத்த ஆரம்பிச்சிட்டான். கோனிஷ் அங்க எப்படி போகணும்னு மட்டும் எனக்கு சொல்லு, இவனுக்கு நான் வெயிட் பண்ணோம்னா இங்க வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். இல்ல அங்க அப்படின்னு சொல்லிட்டு கோனிஷ் ஆரம்பிக்கா. அங்கதான் பெருப்பான்னு சொல்லிட்டு நீங்க என்ன நம்பிக்கிட்டு இருக்கீங்களா, அப்படி போக வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு கோனிஷே கேக்குறா. காடு என்னொரு மட்டும் நம்மள கோபப்பட ஆரம்பிச்சாருனா அதெல்லாம் விடவே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. காடு என்னொரு ரொம்ப பயங்கரமான ஆளான்னு சொல்லிட்டு சோப்பர் கட்டுக்கிட்டு இருக்கான். கடவுளான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜோரோ பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா இங்க நாமி வேவர் தூக்கிட்டு போறா. போய் நிக்கா, பார்த்தா அங்க உடஞ்ச வேவர் ஒண்ணு அங்க இருக்கு. பக்கத்துல போய் பார்க்க பெரிய போட் மாதிரி இருக்கு, ஆனா நிறைய கிராக் ஆகி போய் இருக்கு. என்னன்னு பார்த்தா ஒரு கழுகு வந்து உட்கார்ந்துட்டு போன மாதிரி போகுது. பார்த்தா ஆல்ரெடி அது வந்து டோன் டைல வந்து ஸ்டோர் ஆகி தான் இருக்கு அந்த வார்த்தை. இது சீஸ் இல்ல, இது இங்க இருக்கு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. அதை தொட்டு பாக்குறாவா. இதுல இருந்து மனுஷங்க சத்தம் எல்லாம் கேட்கன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கா. உடனே அவளே அதை எடுத்து பார்க்க கையில அது அமுக்குதா. என்னன்னு பார்த்தா ரெக்கார்ட் ஆன இதெல்லாம் எல்லாமே வந்து திரும்பி அந்த சத்தம் கேக்கு. இந்த சீசல்ல வச்சு ரெக்கார்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. கடவுள் கோவப்பட்டாடா, வாங்கடா இங்க இருந்து போயிடலாம்னு சொல்லிட்டு அதுல இருந்து ஒவ்வொரு சத்தமா வருது. டெய் இது கடவுள்னு சொல்லிட்டு கத்துறானுங்க. அது எல்லாமே அதுல ரெக்கார்ட் ஆகி தான் இருந்திருக்கு. அவங்க எல்லாம் செத்துட்டாங்களான்னு சொல்லிட்டு நாமி ஒரு பக்கம் ஷாக்ல இருக்கா. கடவுள் கொண்டாரான்னு சொல்லிட்டு முதல்ல இங்க இருந்து நம்ம கிளம்பணும், இல்ல பெரிய பிரச்சனை சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கா. சடனா பார்த்தா ஒரு பெரிய
பெரிய சத்தமே கேக்கு. ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஓடிட்டு வரான். பார்த்தா அந்த காட்டுக்குள்ள இருந்தா ஒருத்தர் ஓடி வரான். ஆனா யாருனே தெரியல. ஒருத்தர் விங்ஸ் வச்சுட்டு நின்னுகிட்டு இருக்கான். நாமி மிரண்டுட்டா. நீங்க லூஃபியை கட்டுறாங்க, டே எந்த இடத்துக்கு நம்மள தடை செய்ய போட்டிருக்கோமோ அந்த இடத்துக்கு வண்டியை விடுங்கடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இவங்க கப்பல் மூலியமெல்லாம் போக முடியாது, அதுக்கு வாய்ப்பும் கிடையாது சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த தாத்தா. ஏன் போக முடியாது சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு டயல் இருந்தா தான் அதோட எனர்ஜியை வச்சுதான் உங்க ஷிப்பே மூவ் பண்ண முடியும் சொல்றாரு அவரு. இந்த காத்த வச்சு உங்களால மூவ் பண்ண முடியாது சொல்றாரு. அந்த காத்து எப்பதான் வரும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் சாஞ்சி ஒரு பக்கம். நாமியை பார்த்து எல்லாரும் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு வர என்ன நடக்குன்னு தெரியல ஒன்னு சொல்லிட்டு. ஏன்னா காத்து அடிச்சா மட்டும் தான் அந்த கப்பலே மூவ் ஆகும். ஏன்னா இது தண்ணி கிடையாது, போக வர முடியாது. சடனா பார்த்து இந்த காட்டை தான் காட்டுறாங்க. காட்டுல ஒருத்தர் விங்ஸ் வச்சுட்டு பறந்து வந்துகிட்டு இருக்கான். மேல இருந்து இன்னொருத்தவங்க அட்டாக் பண்ண வரான். கீழே ஒருத்தர் நாயில வரான். பாஞ்சு அடிக்க வராங்க. ஒருத்தர் பறவைல இருந்து இறங்குதான் ஸ்ட்ரெயிட்டா நாயை அடிச்சு நொறுக்குதான். என்னோட இறைவன் தடுக்க போக்கான நான் இதை விட மாட்டேன்னு சொல்லிட்டு துரத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஒருத்தனை ஏகப்பட்ட பேர் துரத்தி வராங்க. கிவ் அப் பண்ணிருன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா இன்னொரு வந்துருச்சு. பார்த்தா மொத்தம் 3 பேர் துரத்திட்டு வராங்க. ஒருத்தனை எனக்கு தான் சொந்தம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பார்த்தா 3 பேர் துரத்திக்கிட்டு இருக்காங்க. நாமி அங்கதான் இருக்கா. இந்த காட்டுல அப்படி என்னதான் நடக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நாமி முழிச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க ஒரு பக்கம் லூஃபியை கட்டுறாங்க. டே நம்ம ஒரு வழியா கிளம்ப போறோம்டா, மாஸ் பண்ண போறோம்னு சொல்றாங்க. டே லூஃபி நீ என்னத்தடா தூக்கிட்டு வரன்னு சொல்லிட்டு உசப் கட்டிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா உடஞ்ச வேவர தூக்கிட்டு வரான். அப்படியே அது உடஞ்சதுடா கீழே போடுறான்னு சொல்லியிருக்கான். லூஃபியை பார்த்து உசப்பு இந்தா நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு நம்மளும் போட்டை தூக்கி போட்டு இறங்குதான். திரும்பியும் தண்ணிக்குள்ள போய் மாட்டிக்கிட்டான். டே காப்பாத்துங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனை வச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு முழிக்கானுங்க அவனுங்க. ஒரு வழியா நம்ம இங்கே விட்டு சாவடிச்சுட்டு போயிடலாமான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா அவனை காப்பாத்தி வெளியே கூட்டு வந்துட்டான் சோரோ. ஏன்டா இவ்வளவு பணம் பிரச்சனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த தாத்தா எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காரு. டே இது ஆல்ரெடி உடஞ்சிட்டுடா, இனிமேல் ஒர்க் ஆகாதான் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. கடலுக்கு கீழே நாங்க பார்த்தோம், இது எங்க கடல் பக்கத்துல கடந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். வேணா சொல்லுங்க, இதை நல்லா செக் பண்ணிட்டு உங்களுக்கு வேணா பிக்ஸ் பண்ணி தரான்னு சொல்றாரு கோனிஸ் அப்பா. வேணா பிக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. ஆமா நான் தான் டயல் ஷிப் இன்ஜினியர், என்னால ட்ரை பண்ண முடியும் சொல்றாரு. எனது இன்ஜினியரான்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்றான் லூஃபி. ஒரு பக்கம் இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஆனா யாருனே தெரியல, ஒருத்தன் காட்டு வாசி மாதிரி பறந்து போய்கிட்டு இருக்கான். என்ன ரூன்னு சொல்லிட்டு போறான். பாக்கவே பயங்கரமா இருக்கான். என்னன்னே தெரியல, காடை தான் காட்டுறாங்க. ஒருத்தனை தூக்கி போட்டிருக்காங்க. இவன் என்னோட ஏறன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் நின்னுகிட்டு இருக்கானுங்க. இவன் எனக்குள்ளதாண்டான்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். ஒருத்தன் உருண்டே நின்னுக்கிட்டு இது என்னோட ஏறன்னு சொல்றானுங்க. பார்த்தா சுத்தி போட்டு நின்னுகிட்டு இருக்கானுங்க. நம்ம கீழ இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். என்னதாண்டா நடக்குது காட்டுக்குள்ளன்னு சொல்லிட்டு. ஆனா சடனா பார்த்தா ஒருத்தன் ஏர்லாம் சரி வச்சு நின்னுகிட்டு இருக்கான். நாமி பின்னாடி நிக்கிறான். என்னன்னு பார்த்தா நாமி அவன் அடிக்கல. அந்த காட்டு வச்சு மாதிரி வந்தோம்ல, அவன் ஸ்ட்ரெயிட்டா உள்ள இருக்க ஆளுகள் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். வேற லெவலா நிக்கிறான். யார்டா இவன் சொல்லிட்டு நாமி முழிச்சுக்கிட்டு இருக்கா. இவனுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு லேடி காப்பாத்துங்க சொல்லிட்டு ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான். டே இது ஒரு ஆள் போகக்கூடிய போட்டுன்னு சொல்றான் நாமி. வேற ஸ்கை ஐஸ்லாண்ட் இங்க பொக்கிஷத்தை தேடி வந்தேன். ஆனா இப்போ அதெல்லாம் பத்தி கவலைப்படல, என்னை காப்பாத்தி கூட்டு போங்கன்னு சொல்றான். நீங்க என்னை காப்பாத்தி கூட்டு போனா உங்களை கொன்றுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா நாமி பின்னாடி ஒருத்தன் நின்னுட்டு இருக்கான். அவன் கொரிலான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்னன்னே தெரியல, சடனா அவனை ஏதோ ஒண்ணு மேல இருந்து ஒரு அட்டாக் உழுது. அந்த இடமே தரமட்டமாக்கிட்டு இருக்கு. கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. டேய் என்ன இது உன்னோட வேலைன்னு சொல்லிட்டு கொரிலா பேசிக்கிட்டு இருக்கான். அந்த இடமே தரமட்டமாகுது. நாமி மிரண்டா. இனிமேல் இங்க சரிப்பட்டதான்னு சொல்லிட்டு பயந்து வேவர் எடுத்துட்டு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கா. ஆனா போக முடியல. அந்த இடத்துல அட்டாக் விழுந்துச்சு. அது அப்படியே ஸ்டாப் ஆகுது. ஆனா கொரில்லா அங்க இருந்து தப்பிச்சு போய்கிட்டு இருக்கான். அவனுக்கு பயம் வந்துருச்சு. வாட் டயல் எடுத்துட்டு வாங்கடா, இந்த ஃபயர் அப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாமி அப்படியே அமைதியாவே நின்னுகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி இன்னொரு இடத்த கட்டுறாங்க. அதான் ஏஞ்சல் ஐஸ்லாண்ட் லவ்லி ஸ்ட்ரீட்னு ஒரு தெரு போட்டிருக்கு. பார்த்தா ஸ்கைபியோட போலீஸ கட்டுறாங்க. எல்லாரும் வித்தியாசமா நின்னுகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அப்படி என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. வந்தவனுக்கு லூஃபி குரூப் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. டே இல்லீகல் என்ட்ரியா எவனோ பீச்சுக்குள்ள நுழைஞ்சிருக்காண்டா. அதான் ஸ்கைபியா பீச்சுக்குள்ள அவனை மொத்த 7 பேர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கவலைப்படாதீங்க, நாங்க கேட்கறதுக்குலாம் நீங்க கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா அவங்களை ஈஸியா புடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. பேசிக்கிட்டு இருக்காங்க. டே தண்ணிக்குள்ள எவனோ ஒருத்தன் பேசுற மாதிரியே இருந்துச்சுடா. அது இவன் யார்கிட்ட தான் பேசிருப்பான்னு சொல்லிட்டு உள்ள இருந்து பேசுறாங்க. டே இல்லடா அவன் கொரிலா தாண்டா வந்து நின்னுகிட்டு இருந்தான். அதை பத்தி தாண்டா பேசிருப்பான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நாமி வந்து இன்னும் அவங்களுக்கு தெரியல. நாமி ஒளிஞ்சு நின்னுகிட்டு இருக்கா. என்ன யோசிக்காரு, அவரே எதுக்கு இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணாருன்னு சொல்லிட்டு 4 பேர் நின்று பேசுறாங்க. நம்ம டைமும் பேய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேய்கிட்டு இருக்காங்க. இல்லீகல் என்ட்ரியா வேற நம்ம ஏரியாக்குள்ள ஒருத்தனுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். டே ப்ளூ சீல இருந்து ஒரு 7 பேர் வந்திருக்காங்க. அந்த தகவல் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்றான். 7 ப்ளூ சீயா, அது நாங்க தானே சொல்லிட்டு நாமி பாத்துக்கிட்டு இருக்கா. பில்லியன் எக்ஸ்ட்ரால் பேர் பேர்சன் சொல்லிட்டு அவ சொல்லிருப்பா. அந்த பாட்டி அதெல்லாம் யோசிச்சு பாக்குறா. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து பே பண்ணதுக்கு அந்த பாட்டி போட்டு கொடுத்துட்டாலும் சொல்லிட்டு நாமி மிரண்டுட்டா. இங்க வந்தவனு எல்லாமே இல்லீகல் என்ட்ரி எதை அடிச்சு நொறுக்குதானுங்களா. நாங்களும் இல்லீகல் என்ட்ரி தானடா என்னடான்னு சொல்லிட்டு நாமி முழிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம 7 பேரை பிரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அடிக்க பிளான் பண்றானுங்க. உடனே முழிக்கா, யார்டா இவனுக்கு இதுகளுக்கு நம்மள அடிக்க வராங்க. அது மாதிரி வானத்துல ஏண்டா காடுலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவளே முழிச்சுக்கிட்டு இருக்கா. சரி வரான்னு சொல்லிட்டு வேவரை தூக்கிட்டு ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கா நாமி ஒரு பக்கம். அப்படியே கட் பண்ணி யார கட்டுறாங்கன்னா சோப்பரை தான் காட்டுறாங்க. அந்த பனில அப்படியே வந்து ஒரு மாதிரி பொம்மையா செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள உசப்பு மாசா செஞ்சுக்கிட்டு இருக்கான். வேற லெவலா செய்யறான் அவன். உசப்பு உண்மையிலே வேற லெவல் சொல்லிட்டு இருக்கான். சோப்பர் சாஞ்சி டென்ஷன் ஆயிட்டான். டே நாமி எங்க இருக்கானே தெரியல, ஏன்டா அப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு மூஞ்சி கிஞ்சில அடிச்சு நொறுக்கிட்டு பொம்மையெல்லாம் நொறுக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கான் சாஞ்சி. மீன் இதை பார்த்தெல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. நின்னு சரி பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்கறான். டே இப்ப தானடா பாக்க ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ட்ரை பண்ணி பாருங்களான்னு சொல்றான் அவன். நான்
நான் ட்ரை பண்ணி பாக்குறேன்னு சொல்றாரு அவரும். ஆனா சிரிச்சுக்கிட்டே இருக்கான் லூஃபி. வேர்ல்டுக்கு யாரோ வராங்கன்னு சொல்றான் அவன். பார்த்து அந்த போலீஸ் தான் மேல இருந்து வந்துகிட்டு இருக்காங்க. கப்பல்ல வந்திருக்காங்களா, ஒழுங்கு மரியாதை அங்கே சொல்லிட்டு போலீஸ் வராங்க. யாரு இவனுங்கன்னு சொல்லி லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். அரணை தெரிந்த போலீஸ் தான் அவனுக்கு அப்படி தவண்டு வரானுங்க. இவனுக்கு ஏன்டா தவண்டு வராங்கன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அட்டா ஹெஸ்ஸோன்னு சொல்றானுங்க, ஹலோ அப்படின்னு சொல்றானுங்க. இவனுக்கு நம்ம லாங்குவேஜ் பேசுறாங்கன்னு சொல்லி லூஃபி முழிச்சுக்கிட்டு இருக்கான். இது சோல்ஜர்ஸா, பாக்கிய வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு ஜோரா கட்டிக்கிட்டு இருக்கான். டே ப்ளூ சீக்குள்ள இல்லீகல் என்ட்ரியா வந்தவங்க நீங்க தானடா, உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு இன்னைக்கு ஜட்மெண்ட் டேன்னு சொல்றான். லூஃபி முழிக்கான். அதோட எப்படி முடியுது அதுக்கு எப்படி சொல்லி சந்திப்போம். மரம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் மரம். See you, bye.